ஒரு செய்தி பாலகுண்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு யுஎன்ஐடியை சேர்ந்த திரு அழகு நம்பி வெல்கின் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளருக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஊதியம் சரியான முறையில் கிடைக்க வேண்டும். அதே போன்று அவனுடைய வேலை நேரங்கள் அவனுக்கு வலுவாக மாறக்கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமாக இருக்கக்கூடியது தொழிலாளர் நலச் சட்டங்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த தொழிலாளர் நலச் சட்டங்கள் ஏற்கனவே இருந்த 29க்கு பதிலாக 4 புதிய சட்டங்கள் இப்போ அமுல்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது உழைப்பாளர்களை ஊக்குவிக்கும் ஒரு விதமாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் ஊழியர்களுக்காகவும் அவர்கள் உழைப்பவர்களுக்காகவும் ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கா, அல்லது இதில் சில பாதகங்களும் இருக்கிறதா? இதை பற்றி என்ன நினைக்க நம்ம பண்ணுறது? அதாவது கிட்டத்தட்ட தொழிற்சங்க இயக்கங்கள், பல தொழிற்சங்க சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் இருக்காங்க, மத்திய தொழிற்சங்கங்கள். இது எல்லாமே கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலே கேட்டுட்ருக்கிறது, எங்களுக்கு சட்டங்களை மேம்படுத்தணும். சட்டங்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் தான், பல சட்டங்கள் இருக்குது, அதை மேம்படுத்தணும். பல முறைகள் மாறிடுத்து, பல உரிமைகள் தேவைப்படுது புதுசாக. ஸோ இதற்கு என்ன முறைனா, லேபர் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடத்தணும். லேபர் கான்ஃபரன்ஸில் எல்லா தொழிலாளர்களுடைய, எல்லா இண்டஸ்ட்ரியிலோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. முதலாளிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. அதுக்கு அரசு தரப்பில் பேசுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அரசு ஒரு கொள்கையை முடிவெடுக்கணும். அதுதான் இந்த காலகட்டத்துக்கு தேவையான இந்த காலகட்டத்துக்கும் ஃப்யூச்சருக்கும் தேவையான ஒரு சட்டத்தை ஏற்றதுக்கான முறை. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடந்த 70 வருடங்களாக அதை நம்ம பண்ணலை இந்தியாவில். பண்ணாதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்கிற இந்த 4 சட்ட தொகுப்பு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்மளை கொண்டு போயிருக்கு. தொழிலாளி உரிமைகளை எல்லாத்தையும் பறித்து, இதுவரைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக இருந்த செயல்கள் எல்லாமே இனி சட்டப்படி சரி அப்படின்னு முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த சட்டங்கள் பல இடங்களில் வழிவகை கொடுக்குது. இந்த பிரச்சனைகள்னால இது சரியாக முறையாக பண்ணாதனால 200 வருடங்களுக்கு பின்னாடி இருக்கிற உரிமைகள்லாம் எந்த நாட்டிலையுமே இப்போ பின்பற்றப்படாத உரிமைகள் எல்லாம் இன்றைக்கி இங்கே வருது. கிட்டத்தட்ட நம்ம இனிமேட்டு 60 மணி நேரம் வேலை செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய போகிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இது ஒரு மூர்க்கத்தனமான நியோலிபரல், அதாவது புதிய தாராளமய கொள்கை அப்படின்னு அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே வர சட்டங்களை அமல்படுத்துறது விதம் தான். அதை இந்த அரசு எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல், எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாமல், தொழிலாளர்களை எதுவுமே கேட்காமல் இவங்க முடிவெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பேர் தான் லேபர் கோட் அப்படின்றது, தொழிலாளர் தொகுப்பு சட்டம் அப்படின்னு வருதே தவிர, இல்லை எந்த விதத்துலையும் இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பது கூட இதில் வழிவகை இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்க சூழ்நிலை. ஏற்கனவே இருந்த சட்டங்களை ஒரு 48 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12ன்னு வச்சா கூட 48 மணி நேரம் அவங்க மொத்தமாக இருக்கணும். அது 4 நாள்லேயே அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை ஒரு 3 நாளுக்கு விடுமுறை அளிக்கலாமன்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் இதில் மாற்றப்பட்டிருக்கா? இல்லை, அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 60 மணி நேரம் அப்பர் லிமிட் வச்சுருக்கிறாங்க. 60 மணி நேரமும் ஒரு நாளைக்கு அப் டு 12 ஹவர்ஸ், 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வருது. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய ஏற்பாடு வரும். அப்படி இல்லைனா 5 நாள் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இது நீங்கள் இந்த 12 மணி நேரம் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும்னா, ட்ராவல் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 13-14 மணி நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இங்கே செலவிடப்படுதுன்னா 8 மணி நேரம் தூக்கணும் வச்சுப்போம். மிச்சதெல்லாம் குடும்பத்துக்கு கூட வீட்டுக்கு போய் தூங்குறதும் தூங்கி எந்திரித்து வர்றதும் தான் இருக்குமே தவிர, அங்கே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறதோ, குழந்தைகள் கூட இருக்கிறதோ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஆக போகுது. ஸோ இதுதான் இந்த சட்டம் வழிவகுது. இந்த சட்டத்தின் பின்னாடி தான் தமிழக அரசும், மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு பின்னாடி தான் தமிழக அரசும் வேலை நேரத்தை உயர்த்துறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பின்னாடி அதை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துச்சு, அதனால் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு இங்கேயும் அமல்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அது ஒரு 4 மணி நேரம் அவங்களுக்கு ஓட்டியாக கிடைக்கக்கூடிய காசையும், இப்போ அவங்க வேலைன்ற ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது அவங்களுடைய வருமானம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்திருக்கு. ஆமாம், இப்போ ஓட்டியும் இதில் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு உச்சபட்ச 12 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் ஓட்டின்றதும் வரப்போகுது. ஸோ கையில் கிடைக்கிற காசே இன்னும் கை சம்பளம் கம்மியாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த சட்ட தொகுப்பில், வேஜ் கோடில் இவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிற அம்சம். அதே வேளையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி துறைகளும் நம்மளுக்கு அதிகமாகிட்டே போகிறாங்க. அங்கே பெண்களும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ பெண்களும் 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிற நோக்கி வரும்பொழுது, ஏற்கனவே அவங்க வேலை செஞ்சுருக்க ஒரு இடத்துல இந்த ஒரு தாக்கம்ன்றது எப்படி அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்? பொதுவாகவே ஐடி, குறிப்பிட்டு பெண்கள். அதாவது ஐடியில் முக்கியமாக என்ன கொண்டு வராங்கன்னா, ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வராங்க.
இந்த ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது என்ன, இப்போதைக்கு பேரளவுலையாச்சும் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில் இருக்குது. நீங்கள் 60 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யலான்னு இருக்குது. அதில் ஊழியர்கள் தங்களுக்கு தேவையான போது பெரும்பகுதி வந்து அடுத்த நிறுவனத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை சிறு நிறுவனங்கள் வந்து லே ஆஃப் அந்த மாதிரி வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்துருச்சுன்னா, நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கான்ட்ராக்டை நான் வந்து ரினியூ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ரினியூ பண்ணால் எனக்கு வந்து அந்த வருஷத்துக்கான கிராஜுவிட்டி கிடைக்கும், அந்த வருஷத்துக்கான சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். 11 மாதத்தில் நான் அந்த கான்ட்ராக்டை 11 மாதத்துக்கு போட்டேன்னா எனக்கு அதுவும் கிடைக்காது. ஸோ எவ்ரி 11 மந்த்ஸ் நான் வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஐடி துறையில் ஆல்ரெடி வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, பெரிய வந்து மன உளைச்சோடு வேலை செஞ்சுட்டு இருக்க ஊழியர்களுக்கு இன்னும் வந்து இது வந்து அதிகரிக்க போகுது. ஒரு வீடு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இப்போ 11 மந்த்ஸோட முடிச்சுக்கிற மாதிரி இதில் எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஆமாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டியும் கிடைக்க போகிறதில்ல, கான்ட்ராக்டு தான். இந்த சூழ்நிலை பெண்களுக்கு இன்னும் அதிக பலுவை வந்து உருவாக்க போகுது. குறிப்பாக வந்து ஆல்ரெடி பிபிஓவில் கால் சென்டர்லாம் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து பெண்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. நம் சமூகத்தில் பெண்கள் தான் வந்து கேர் ஒர்க் பார்க்கணும், பெண்கள் தான் போயிட்டு வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து இன்னும் அது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் மாறாமல் இருக்குது. ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளேயும் போனாலும் எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் ஆஃபீஸில் வந்தாலும் நான் வேலை செய்ய சூழ்நிலை இருக்குது. இது இல்லைனா என்னோட குடும்ப பொருளாதாரத்தை என்னால் வந்து ஒருத்தருடைய சம்பளத்தினால மேனேஜ் பண்ண முடியல, 2 பேரும் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது 12 மணி நேரம் பார்க்கும்போது இன்னும் வந்து சமூக சீரழிவு தான் வந்து இது வந்து ஏற்படும் அப்படின்றது தான் இந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது. இப்போ 29 சட்டங்களை 4 சட்டமாக மாற்றும் பொழுதும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பலவித மாற்றங்கள் ஏற்படவே இல்லை, இது மீண்டும் பின்னோக்கி தான் இழுக்குது அப்படின்னா, அப்போ இது மீண்டும் வந்து முதலாளிக்கு சாதகமான ஒரு சட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பாக இது வந்து அதாவது வெறும் முதலாளிகள் சாதகமானன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா முதலாளிகளுக்கு சாதகமாக கண்டிப்பாக இதில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் வாய் திறந்து பேசிடவே கூடாதுன்றதுக்கு வந்து பல அம்சங்கள் இருக்குது. அதாவது இதுவரைக்கும் வந்து தொழிற்சங்கங்கள் இருக்குது. இப்போ சாம்சங் மாதிரியான போராட்டம் வந்து நமக்கு சட்டம் இருக்குது, தொழிற்சங்கம் நீங்கள் உருவாக்கலாம், சட்டப்படி நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட, தொழிலாளர் ஒன்றா சேர்ந்து. ஒரு 500 பேருக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம சங்கம் உருவாக்கலான்ற ஒரு காரணம். அதெல்லாம் இது வரைக்கும் 100 பேர் இருந்தாலே போதும், அப்படி அதுதான் சட்டம். ஆனால் இப்போ வர இதில் நீங்கள் வந்து 300 பேர் இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அந்த 300 பேரும் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற லேபர் கமிஷனர் நினச்சாருன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து நான் ஒரு பெரும் நிறுவனம், சாம்சங் மாதிரியான ஒரு பெரும் நிறுவனம், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, அந்த கமிஷனர்கிட்ட வந்து பெரிய பவர் இருக்காது, அவர் வந்து நான் மிரட்டினா அவர் வந்து மாறுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அந்த 100 நான் 5000 மாற்றுறதுக்கு 300 5000 மாற்றுறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி மாற்றினாலே என்னால் அங்கே தொழிற்சங்கம் கட்ட முடியாது. இந்த இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 70% தொழிலாளர்கள் இந்த லேபர் கோட்லேருந்து சட்ட பார்வையிலேருந்து வெளியில் போயிடுறாங்க, லேபர் கோடு அமலாகினலேருந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து தொழிலாளர்கள் பேசவே கூடாது, நீ உரிமையை கேட்கக்கூடாது, நீ என்ன சொன்னாலும் அடி வாங்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு போகணும், உனக்கான ஒரு டிக்னிட்டி கிடையாது, உனக்கான ஒரு கௌரவமான வேலை கிடையாது அப்படின்றது இது வந்து உள்ளே கொண்டு வருது. தொழிலாளன்றதை தாண்டி ஸ்லேவ்னு ஆகிடுவாங்க எல்லாருமே. இது அதுவும் மாடர்ன் ஸ்லேவாக மாற்றுறாங்க. ஓகே, இந்த ஒரு அம்சங்கள் இருக்கும்போது இந்த ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது யூனியன்கள் இதை பற்றி பேசலையா? இது வந்து மத்திய தொழிற்சங்கங்கள் பல்வேறு இடங்களில் யூனியன் கவர்மெண்ட் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. மத்திய அரசு இவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, மத்திய அரசு இவங்க வந்து எங்ககிட்ட பேசுங்க, லேபர் கான்ஃபரன்ஸ் நடத்துங்க, லேபர் கான்ஃபரன்ஸில் எல்லா தொழிலாளர்களுடைய துறையுடைய பிரச்சனைகள்லாம் வாங்குங்க. இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா, ஐடிக்கு வந்து பல கோரிக்கைகள் இருக்குது. பல நாடுகளில் ரைட் டு டிஸ்கனெக்ட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கு மென்சுரல் லீவ் உரிமையாக வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு சொல்லிட்டு ஒரு முறையே இருக்குது, அது ரொம்ப திருட்டுத்தனமான ஒரு முறை, அதை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எங்கேயுமே நாங்கள் அமைச்சிக்கிட்டே இருக்கோம், ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது கவர்மெண்ட் சைட்லேருந்து. கவர்மெண்ட் வந்து தொழிலாளர் சைட்லேருந்து சங்கங்கள் சைட்லேருந்து எந்த உரிமையும் நான் புதுசாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க, பேச மாட்டேன்னு இருக்காங்க. அதுதான் வந்து சிக்கலே தவிர, சங்கங்கள் பேசுகிறாங்க, சங்கங்கள் டிமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா சங்கங்களும் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிறுவனங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, தனியார் கடைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கான நிலை இதில் எந்த ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதாவது கண்டிப்பாக இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது இது பெரும் நலன்கள் வந்து பெரும் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தான் இந்த சட்டம் வந்து அதிகப்படியான வந்து நலன்களை கொண்டு வரும். சிறு நிறுவனங்களுக்கு இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான பாதிப்பு தான் ஏற்படுத்தும். இப்போ வந்து உங்களுக்கு வெளியில் சிறு நிறுவனங்களுக்கான தேவை என்னென்னா, எனக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கிறதில்ல, எனக்கு தேவையான முதல் கிடைக்கிறதில்ல,
இந்த மார்க்கெட்டை வந்து பெரும் நிறுவனங்கள் கூட என்னால் வந்து காம்படிட் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சட்டங்கள் வந்து எதுவுமே தீர்வெல்லாம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. இது ஏன்னா இப்போ ஒரு துணி கடை, ஒரு ஹோட்டல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சட்டங்கள் அதற்கான ஒரு ஒப்புதலே இல்லை அப்படின்னா, அப்போ அவங்களோட நிலைமை இன்னும் என்னவாகும் அப்படின்றது? தொழிலாளர் நிலைமை இன்னும் வந்து மோசமாக தான் இது போகும். நீங்கள் இதுவரைக்கும் சட்டத்துக்கு புறம்பானது மனிதாபிமான அடிப்படையில் தப்பு, ஆனால் சட்டத்துக்கும் புறம்பானது அப்படின்னு வந்து இருந்ததை இப்போ வந்து சட்டப்படி சரி, மனிதாபிமான பார்வையில் அது வந்து தவறுங்க, சட்டப்படி சரிதான் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு வந்து போய் நிற்கும். ஸோ எதிர்கொள்ளணும்னா பெரிய போராட்டம் வரணும், பெரிய அண்ட்ரஸ்ட் வரணும். அப்போ வந்து சமூகம் வந்து இன்னும் பெரிய பிரச்சனைகளும் தெருவில் போராட்டங்களும் பார்க்கறது தான் வந்து இந்த சட்டம் வந்து எடுத்துக்காட்டுது. அப்போ இப்போ 4 சட்டங்களாக குறைத்து விட்டார்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்து போராட வேண்டியது அப்படின்னா, இதற்கான சொல்யூஷனே இப்போ கிடையாதா? ஏன்னா நீங்களும் சொல்லியிருக்கீங்க மத்திய அரசு பேசவே மாட்டாங்க அப்படின்னு. அப்போ மாநில அரசில் இதில் வந்து என்ன ஒரு இடத்துக்கு அவங்க நகர்வாங்க? அதாவது மாநில அரசுகள் எல்லா மாநிலங்கள்லையும் இதுக்கான டிராஃப்டை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க நோட்டிஃபை பண்ணணும். இதில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கான்ஸ்டியூஷன்லேயே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது மத்திய அரசு என்ன போடுதோ அதில் பெரும் முரண்பாடு இல்லாத மாற்றங்கள் தான் இவங்களால பண்ண முடியும். அங்கே 12 மணி நேரம் சொன்னாங்கன்னா நான் 14 மணி நேரமாக ஏற்றிக்கலாமே தவிர இதை 6 மணி நேரமாக நான் சுருக்க முடியாது வேலை நேரத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இங்கே இருக்குது. அதனால் இது பெருசாக வந்து எதிர்க்க முடியாது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. இதை எதிர்ப்பதற்கும் வலுவான மாநிலங்கள் வந்து இதில் பார்வையில் வந்து வரல. என்ன சொல்கிறாங்கன்னா, இது கொண்டு வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும் அப்படின்றது தான் வந்து மாநில அரசுகள் பேசுதே தவிர, இது வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை, இது அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும், இது வந்து ஒரு மிடில் கிளாஸை காலி பண்ணும், பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை காலி பண்ணும், இது பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் அப்படின்றது வந்து எங்கேயுமே பேசுறது கிடையாது. ஸோ அப்படி பேசாத போது இதுக்கான வலுவான எதிர்ப்புகள் வந்து இன்னும் மாநிலங்கள்லேருந்து வரல. அந்த மாநில கட்சிகளை வந்து பேச வைப்பது, அரசு பேச வைப்பதே வந்து பெரும் போராட்டம் தேவை அப்படின்றது தான் இப்போ சூழ்நிலையாக இருக்குது. இதில் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, பிஎஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ லேபர்ஸ்க்கெலாம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சம்பளமே குறைவாக கிடைக்கும்பொழுது இந்த பிஎஃப்க்கான ஒரு விஷயத்தை அவங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? பிஎஃப்பில் அதை அவங்க சொல்வது ஒன்று, அங்கே என்ன எழுதியிருக்குன்னா சமூக பாதுகாப்புக்கான நிதி, இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டிக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, இதெல்லாம் அந்த நிறுவனமும் அந்த ஊழியரும் பேசிக்கொண்டு எனக்கு வேணாம் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த நிறுவனம் கட்ட தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மேண்டேட்ரி உரிமையாக இருந்தது. இனிமேட்டு அது கிடையாது. நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்ய போகிறேன், எனக்கு வேலை வேணும், 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலை கொடுக்குறேன்னா இதெல்லாம் சைன் போடணும், நான் சைன் போட தான் ஆகணும், எனக்கு உரிமை கிடையாது. ஒரு 12,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், ஒரு 2,000 எனக்கு போனாலும் 10,000 ரூபா எனக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு 10,000 ரூபா 2,000 ரூபா எனக்கு போயிடுச்சுன்னா 8,000 ரூபா தான் கிடைக்கும் போது என்னுடைய அடிப்படை தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியாத இடத்துக்கு அவங்கள தள்ளிடுவாங்க. அதில் நீங்கள் சொல்கிறதுல 2,000 ரூபா வந்து உங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க, பின்னாடி கிடைக்கும். இதில் 2,000 ரூபா கூட கிடைக்காது. ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து சைன் வாங்கிட்டாங்கன்னா நீங்களே வந்து எனக்கு வேணான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க உங்கள் நிறுவனத்துக்கிட்ட. நான் 10,000 சம்பளம் மட்டும் எனக்கு போதும், எனக்கு சமூக பாதுகாப்பு வேணான்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உரிமையை யார் எக்ஸசைஸ் பண்ணுவா? நிறுவனம் தான் எக்ஸசைஸ் பண்ணும். நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வேணான்னு சொல்கிறதுல என்ன உரிமை இருக்குது? ஸோ இதுதான் வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்படாத சமூக பாதுகாப்பு அவங்க கொடுக்குறது. இப்போ பிஎஃப்க்குலாம் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டெலாம் கொடுத்து ஒரு சைடில் நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாலும் பிஎஃப்ஐ இனிமேல் கிடைக்க போகிறதுன்ற ஒரு இதுதான் இது மூலிமா கிடைக்குதுன்ற சொல்கிறீங்க. இது போக இந்த ஒரு விஷயங்களை இப்போ மத்திய அரசுக்கிட்டே நம்ம பேச முடியாது, மாநில அரசும் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்காது அப்படின்னா தொழிலாளர்கள் நிலை தான் என்ன? அதான் இப்போதைக்கு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடப்பது தான். 26ஆம் தேதி பெரும் போராட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும், பிஎம்எஸ் தவிர, பிஜேபியினுடைய சங்கம் தவிர. இந்த சட்டம் வந்து 4 தொகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்லேயே எல்லா கட்சிகளும் விவசாயிகளுடைய சட்டத்தை அமல்படுத்துறதுக்காக போராட்டத்தில் இருந்தாங்க. எல்லாரும் வெளியில் இருந்தாங்க, பிஜேபி மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. அவங்க கூட ஒருத்தர் கூட இதை வந்து ஆதரித்து பேசுவதற்கு அவங்களால பேச முடியல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுடைய மினிஸ்டர்ஸே வந்து சொல்லி தான் வேறு வழி இல்லை, இது பண்ணி ஆகணும், அதனால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூஸை வந்து லிஸ்ட் பண்ணி தான் வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த பிஜேபி வந்து பிஎம்எஸ்ஏ வந்து இதை பல்வேறு காலகட்டத்தில் எதிர்த்து இப்போ வந்து வரவேற்கிறேன், ஆனால் வந்து இன்னும் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும்னு தான் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. ஸோ இது எல்லா தொழிற்சங்கங்களும் போராட போகிறாங்க. இதில் இதுவரைக்கும் வந்து விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வந்து போராட்டம் நடத்தி நமக்கு ஒன்று செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்தினால்
என்னதான் எந்த அரசா இருந்தாலும் அது வந்து பணிச்சு தான் ஆகணும் அப்படின்றது வந்து இந்த 4 ஃபார்முலாஸை வந்து தூக்கி போடுறது மூலியமாக அவங்க செஞ்சு காட்டினாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரே வழி அப்படின்றது தான் இந்த அரசினுடைய செயல்பாடாகவும் இருக்குது. அதை நோக்கி போவதற்கு 26 விவசாயிகளும் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராடுறாங்க. விவசாய தொழிலாளர்களும் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக, தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாக போராடுறாங்க. ஸோ இந்த 3 பெரும் இயக்கங்களும் சேர்ந்து போராட்டம் வந்து இந்தியா முழுக்க 26ஆம் தேதி நடத்த போகுது. தொழிலாளர் நலச்சட்டம் என்பது தொழிலாளர்களை ஊக்குவிக்கத்தானே தவிர அவர்களை கட்டி போடக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடாது. அது இப்படி தான் இருக்கிறது அப்படின்ற போது நிச்சயமாக இதற்கான எதிரான குரல்கள் வலுக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரங்கில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.